ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேக் ட்ராப் பண்ணி இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு இஷ்யூவை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு. எப்பயுமே முன்னாடிலாம் நிறையா கேசஸ் நடக்குது. இப்போ கொல்கட்டாவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய ஒரு சம்பவம் இது பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அதை பற்றி முதல்ல ஒரு சின்ன அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக கோர்ட்டில் இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. அதை நான் பர்சனலாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நான் நாளைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். எப்படியாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும். எப்படியும் நிறையா கேசஸில் கிடைக்கிறது கிடையாது. இந்த கேஸில் கண்டிப்பாக கிடைக்கணும்னு எல்லோரும் இது பண்ணிக்கலாம், ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மரணம்ன்றது ஒரு சந்தோஷமாக போயிடணும். ஏன்னா பிறக்கும்போது ஒரு குழந்தையாக பிறக்கும்போதே இதுவாக இருக்காங்க. அதனால தான் 50 வயசு தாண்டிட்டாங்கன்னா அவங்களும் குழந்தை தான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இப்போ அதனால் நம்ம அவங்களையும் குழந்தையாக பார்க்குற நேரத்துக்கு அவங்க வயசான இடத்துல இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு இயற்கை மரணம் அடையும் போது அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும், வாழ்ந்த ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. இத்தனை நாளாக வாழ்ந்ததுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி. அதோட இந்த மாதிரிலாம் ஒரு மரணம் யாருக்கும் வரக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தப்பான விஷயம் அது. எப்படியாவது இது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கெலாம் தண்டனை கிடைக்கணும், தூக்கு தண்டனை கிடைக்கணும். நார்மல்லாம் இவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. கண்டிப்பாக தூக்கு தண்டனை கிடைக்கணும். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. எல்லோரும் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருப்பீங்க. மணி 9 ஆக போது, கண்டிப்பாக கொண்டாடி இருப்பீங்க. எங்கள் வீட்லேயும் ஆயிடுச்சு. இப்போ கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு மாதிரி. அதில் என்னென்னா, இப்போது நிறைய பேருக்கு கிருஷ்ண ஜெயந்தினா, ஏன்னா நான் சின்ன வயசுலலாம் கிருஷ்ண ஜெயந்தி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். எதுக்குன்னா சீடை, முறுக்கு இதெல்லாம் கிடைக்கும், அதிரசம் அதெல்லாம் கிடைக்கும். நானும் சின்ன வயசில் வெண்ணெய் கிருஷ்ணர் மாதிரியே வாயிலெல்லாம் தடவிப்பேன். அப்படி அந்த மாதிரி நானும் பண்ணிகிட்டு இருந்தேன் தான். இன்றைக்கி ஒரு சின்ன கிருஷ்ணரை பற்றி ஒரு சின்ன கதைகள் நிறையா இருக்குது. புராண கதைகள், மித்தாலஜி படி நிறையா இருக்குது. இன்றைக்கி அதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, எதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். என்றைக்காவது யாராவது யோசிச்சிருக்கோமா எதுக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னு. கிருஷ்ணர் மதுரான்ற ஒரு இதில், ஒரு ஊரில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த ஒருத்தர் தான். 8வது அவதாரமாக பிறந்தார் கிருஷ்ணர். ஆக்சுவலாக கிருஷ்ணர் பிறந்த உடனே, கிருஷ்ணர் பிறந்ததே நம்மள மாதிரி வீட்லேயோ இல்லை ஒரு கிராமத்துலேயோ கிடையாது. அவர் பிறந்தது எதுலன்னா ஒரு ஜெயிலில், அதாவது சிறைச்சாலையில் பிறந்தார். அதனால் நிறையா அவர் மாடு மேய்க்கிறதுனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறையா நம்ம ஃபோட்டோஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். கிருஷ்ணர் மாடு மேய்ச்சிட்டு தான் இருப்பார். அடிக்கடி வெண்ணெயை திருடி சாப்பிட்ருவார். அவர் நிறையா சின்ன வயசில் பண்ணாத அட்டூழியெல்லாம் கிடையாது. நிறையா சேட்டை பண்ணியிருக்காரு, நிறையா ஃபன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னா, கிருஷ்ணர் ஆக்சுவலாக கிருஷ்ணர் இல்லைன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. கிருஷ்ணர் அவங்களுக்கு ஒரு பேக் ட்ராப்பாக, அவங்களுக்கு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக, பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் பாண்டவர்கள் ஜெயித்தாங்க. அதனால தான் அர்ஜுனர் அவர் உயிர் இருந்ததே லாஸ்ட்டில் ஜெயிச்சதுக்கு காரணமே கிருஷ்ணர் தான். அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, அர்ஜுனன் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமும் கிருஷ்ணர் தான். இல்லைன்னா எப்போயோ போட்டு தள்ளியிருப்பாங்க. போடல. அத்தனை பேர் இவங்க போடுறாங்க, 100 பேரில் யாரோ ஒருத்தர் போட முடியுதா? கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதனால் கிருஷ்ணர் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவரால் என்ன முடிஞ்சதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தார். அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பு. ஆனால் சரியான மைண்ட் செட்டுங்க கிருஷ்ணருக்கெலாம். சரியான மைண்ட் செட்டு. எதை பண்ணால் எவன் எப்படி வருவான், எப்படி போவான், அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியுது. அதனால அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இவங்க எப்படியோ போரில் ஜெயிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மகாபாரதத்தை பற்றி. நம்ம அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம். ஏன்னா கமெண்ட்டில் ஒரே ஒருத்தர் தான், ப்ரோ நீங்கள் கொல்கட்டா கேஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒருத்தர் தான் போட்டிருந்தார். அவருக்காக நாளைக்கு நான் பேச போகிறேன். அதை இன்றைக்கி நம்ம கிருஷ்ணரை பற்றி பார்த்துருவோம். என்றைக்காவது கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் தான். அவர் வளர்ந்ததெல்லாம் ஒரு ஸ்டெப், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வளர்ப்பு தாயில் தான் வளர்ந்தார் அவர். அது வளர்ந்து அவர் கொஞ்சம் இதுவாகி யசோதா தான் அவங்கள வளர்ப்பு தாயாக வளர்த்தாங்க. கடைசியில் அவங்க அம்மா அப்பா
தேவகியும் வசுதேவர் வந்து அது சிறைச்சாலையில் தான் இருந்தாங்க, கடைசி வரையும் வரல. அவங்க அப்படியே உள்ளேயே இருந்து மரணம் மறந்துட்டாங்க. கடைசியில் வந்து இவங்க தான் யசோதா தான் வளர்த்தாங்க அவரை. வளர்ப்பு தாயாக இருந்து நல்லா வளர்த்து இது பண்ணியிருந்தாங்க. என்றைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, நம்ம வீட்டில் வாசல்லேருந்து கிருஷ்ணரோட பாதம் போட்டுகிட்டே வருவாங்க. ஏன்னா அவர் வந்து கிருஷ்ணர் வந்து நடந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அர்த்தம். எல்லார் வீட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா அது போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு என்றைக்காவது யாராவது கேட்டிருக்கீங்களா, எதுக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக அதோட கதை என்னென்னா, எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸ்கிரிப்ட். அது என்னென்னா, கிருஷ்ணர் வந்து ஒரு கிராமத்தில் வந்து, அதாவது மதுராவில் வந்து அடிக்கடி வெண்ணெய் திருடிட்டே போயிட்டு இருந்திருக்கு. அப்புறமா ஒரு ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிக்கடி வெண்ணெய் திருடு போகுது. ஏன்னா அப்போ வந்து அவங்க வெண்ணெய் வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெண்ணெய் அப்போது கிடைக்கிறது இல்லைன்றதுனால மதுரா அந்த கிராமத்தில் ஃபுல்லாக வெண்ணெய் விற்பனை தான். வெண்ணெய் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ஒரு இடத்துல வெண்ணெய் திருட போகும்போது நிறைய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்கில் வெண்ணெய் காணாமல் போயிட்டே இருந்திருக்கு. சரி, யாரோ ஊருக்கு கொள்ளைக்காரங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க போல இருக்குது. அப்போல்லாம் அவங்ககிட்ட தங்கமோ நகையோலாம் கிடையாது. இப்போலாம் தான் வந்து கொள்ளையடிக்கிறதுனா நகை பணம்லாம். அப்போல்லாம் அவங்கள்ட்ட இருக்கிறது சாப்பிட்ற பொருள் தான். ஏன்னா அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால் வெண்ணெய், அந்த இருக்கிற தானியங்கள், காய்கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி யாரோ வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க ரொம்ப இது பண்ணிவிட்டு எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா ஒரு நாள் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு வீட்டில் போயிட்டு நைட்டு போயிட்டு ஒரு 8 to 9 மணிக்குள்ளே அவர் இது வெண்ணெய் திருடிட்டு, வெண்ணெய் திருடும்போது என்ன பண்ணிட்டாருன்னா பானை கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. பானை கீழே விழுந்து உடஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, பயத்தில், சின்ன பையன் தானே, குழந்த மாதிரி, அப்போது ரொம்ப குழந்த அவர், சின்ன பையனாக இருக்கிறதுனால டக்குன்னு தப்பிச்சு போகணும், யாராவது பார்த்துட்டாங்கன்னா நம்மளை அம்மா கிட்ட சொல்லிடுவாங்க, அடிப்பாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு இப்போ இருக்கிற ஒரு குழந்தைங்க தப்பு பண்ணாலே அம்மா போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. அந்த மாதிரி அவரும் பயந்துட்டு வெளியில் வந்திருக்காரு. வெளியில் வரும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வெண்ணெய் மேலே கால், அதாவது அவர் மேலேயே கொட்டியிருக்கு. கொட்டின உடனே அந்த வெண்ணெயிலே கால் வச்சுருக்காரு. அந்த வெண்ணெயில் கால் வச்சது கூட தெரியாமல் எப்படியோ வலிக்கு அடித்து உருண்டு புரண்டு எப்படியோ வெளியில் ஓடி வந்துட்டார். வீட்டுக்கு போயிட்டார். அவரோட வீட்டுக்கு போயாச்சு. அந்த வெண்ணெய் பாதத்தை வச்சு இது யார், இந்த ஊரில் குழந்தைங்க கம்மியாச்சு, இந்த பாதம் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அதாவது ஒரு டீமாக ஒரு சர்ச் போடுறாங்க ஃபுல்லாக, யாரா எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அந்த பாதம் கடைசியாக போய் முடிகிற இடம் கிருஷ்ணர் வீட்டில். அப்புறமா கிருஷ்ணரை எடுத்து கூப்பிட்டு வந்து வெளியில் பாதத்தை பார்த்தா கிருஷ்ணர் பாதம் ஃபுல்லாக வெண்ணெய், அப்படியே அந்த வெள்ளை கிடாரில் அப்படியே சுற்றி அப்படியே காஞ்சி போய் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாங்க கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்லேருந்து வெளியிலேருந்து உள்ளே வர வரைக்கும் பாதம் போடுறோம். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க காலை வந்து அரிசி மாவில் முக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு வரோம். இதுதான் ஒரு கிருஷ்ணரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நிறையா இருக்குது மித்தாலஜி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த பாதம் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. திருடி பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்ற ஸ்டோரி வந்து கிருஷ்ணருக்கும் ஏற்ற ஒரு இதுவாக தான் இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, சராசரியான மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதனால் அவர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டார். அவ்வளோதான். நீங்கள் வேறு ஏதாவது நினச்சி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து இன்றைக்கி சீடை முருகெல்லாம் நான் சின்ன வயசில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, நான் சின்ன வயசில் யோசிச்சது கூட கிடையாது. எதுக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம், எதுக்கு பாதம் போடுறாங்க, எதுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சதில்லை. என்றைக்கும் யோசிச்சது கூட கிடையாது. ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அந்த கிருஷ்ணர் அலங்காரம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி பார்த்தேன். இந்த வந்து யூடியூப்குள்ளே வரணும்னு நினச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஸ்டோரிஸ், இவ்வளோ மித்தாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது. கொஞ்சம் நெஞ்சலாம் இல்லை, கிருஷ்ணரை பற்றி ஏகப்பட்ட கதை இருக்குது. நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பேசுவோம். அவ்வளோதான். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி பேசியாச்சு. அதனால தான் இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு. இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தின்றனால கிருஷ்ணரை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது ஒரு டாப்பிக்காக எடுத்து போட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது கிருஷ்ணர் பாதம் ஏன் தெரிஞ்சுக்கணும், ஏன் பாதம் போடுறாங்க, ஏன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு தேவைப்படுது. நிறையா சப்போர்ட் பண்ணணும். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோலேருந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்கள்கிட்டேருந்து வர்றது ஹரிஷ்குமார். பாய், சியர்ஸ்.